காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பேரடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பேரடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நன்றி அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. அவரை நம்புவோம். அவருடைய வார்த்தைகளை நாம் நம்பி அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்த்து அவருடைய வழிகளிலே நாங்கள் நடக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை உண்டு. இந்த ஜீவியம் நமக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை தரும். அந்த வெற்றி ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் விடவே வேண்டும். கர்த்தருக்குள்ளே நாங்கள் காத்திருந்தால் உலக மக்களுடைய ஆயத்தம் எப்படி இருக்கிறது என்றால் நாங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே 188 பக்கத்தில் எடுத்துக்கொள்வோம். 17ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைகளை கவனித்து பார்த்த பொழுது
அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது பவுல் அந்த இப்பொழுது இருக்கிற சவுத் ஏசியா, சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஊழியத்துக்கு சென்ற வேளையிலே தானே அங்கே அவர் பொறாயாவுக்கு சென்று அப்படியே வந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே சுற்றி பார்க்கிறார். அவர் உள்ளே அந்த ஆலயத்துக்குள்ளே அவங்களுடைய கோவிலுக்குள்ளே போய் பார்த்த பொழுதுதான் அவர் இந்த காரியத்தை அங்கே கண்டார். அங்கே எல்லா பலிபீடங்களிலும் தெய்வம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த தேவன் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அங்கே ஆராதனை செய்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள். இப்படியும் ஒரு தேவன் இருக்கிறாராம். அறியப்படாத தேவனுக்கு என்ற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அந்த அறியப்படாத தேவனையே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்களுக்கு தெரியாது, எல்லாம் தெய்வங்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படி ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். யார் என்று தெரியாது. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இதிலே நாங்கள் இப்படியே தொடர்ந்து நாங்கள் வாசித்து கொண்டு போனால் 30 வரையிலேயும் இந்த காரியத்தை தெளிவாக எங்களுக்கு அவர் பேசிக்கொண்டு வருகிறார். உங்கள் புலவர்களிலும் அவர்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். இதிலே 26ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தலைமையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கு தூரமானவர் இல்லையே. இரண்டால் அவர் நமக்குள்ளே அசைகிறார், நமக்குள்ளே வாழுகிறார். அந்த ஆவியான தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நாம் தடவையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் நம்மில் ஒருவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். அவரைத்தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். பவுல் அதிலே பேசுகிற பொழுது எப்படி எனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். புலவர்கள் எல்லாரும் உவமைகளாக பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். யார் என்றால் இதே தேவனைத்தான் அவர்களும் சொல்லி வைத்தார்கள். கடவுளுக்கு பெண்டேது, புள்ளியது, காமகுளம் ஏது, நீல முதலானவைகள் ஏது, பகடி சீட்டு தாயம் ஏது, இப்படியாக அநேக இந்து புலவர்களும் எழுதி வைத்த வசனங்களை நாங்கள் இன்றைக்கு எடுத்து படிக்கிற பொழுது இவர்கள் யாரை குறித்து பேசினார்கள், யாரை குறித்து பாடினார்கள்? இந்த அறியப்படாத தேவனைத்தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதே வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கத்தோலிக்க வேதத்திலேயும் இதே மாதிரியாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனிதர்கள் கற்பனைகளாலும் சிற்ப வேலைகளாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளிகள் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நான் எண்ணுவது முறையாகாது. எப்படி எனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். திருத்தூதர் பணியாம் 17ஆம் அதிகாரம் 23-30 வரை இந்த வாசனத்தை வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற பொழுது இதில் 29வது வசனம் 29வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனிதர்களுடைய சித்திர வேலையினாலும் புத்தியினாலும் உருவாக்கின பொன்வள்ளிகள் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. இது ஆவிக்குரிய சபையில் உள்ள இந்த வேதம் சொல்லுகிறது. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று திரும்பி அவர் எல்லோரும் மேலும் நீடிய பொறுமை உள்ளவரார் ஒரு கட்டளை ஒரு மனிதனை நியமித்திருக்கிறார். ஆகையினாலே நாம் அதற்கு சரியான வழி நடத்தலே நாம் அதை மனம் திரும்ப வேண்டும், அந்த வழி நடத்தலே வர வேண்டும். நமக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமைகள் நம்மை எப்படியாக கொண்டு செல்லுகிறது, இவைகளை நாம் அறியாமையின் காலங்களிலே வாழ்ந்தோம். இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இப்படியான காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய வருகையிலே பயங்கரமாக இருக்கும். அந்த வருகை நமக்கு மிகவும் பயங்கரமான ஒரு காரியத்தை கட்டளையிடும் என்று நான் வேதம் எச்சரிக்கிறது.
இதை நாம் மறந்து வாழக்கூடாது. இன்றைக்கு நாம் தேவனுடைய வருகை பிணம் எங்கேயோ கழுகுகளங்கே வந்து கூடும். நீங்கள் ஒரு உண்மையான கழுகுகளாக இருந்தால் அந்த உண்மையான பிரசான வார்த்தைக்கு நீங்கள் மனம் திரும்பியே ஆக வேண்டும். அப்படி நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே நீங்கள் இப்படியான வழிபாடுகளிலே இப்படியான சில வழிபாடு விக்கிர வணக்கங்களிலே இருந்தால் தேவன் ஒரு நாளை தந்திருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு நமக்கு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பிலே நாம் ஒன்றும் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதில் அவர் நாம் நியமித்திருந்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இப்படியான நியாய தீர்ப்புகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் முதலாவது செய்ய வேண்டியது நம்முடைய தப்பிதங்களை, நம்முடைய தவறுகளை, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு எப்படி வாழுகிறோம், உலகத்துக்குள்ளே எப்படியான காரியத்திலே நாங்கள் மூழ்கி இருக்கிறோம், ஒரு பெரிய சபையிலே இருக்கிறோம் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். இப்படியாக பலவிதமான வைராக்கியங்களும் பலவிதமான மனிதருக்குள்ளே இருக்கிற பெருமைகளும் அவர்களை உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்றை நாங்கள் செய்கிறோம், இப்படி செய்தால் போதும், அல்லது நீங்கள் அப்படி செய்தால் போதும். இன்றைக்கு மதவாதிகள் எல்லாரும் எதை போதிக்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே எழும்பின காரியங்களை இப்படி செய் அப்படி செய் என்று செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மக்கள் எல்லாரும் இனியும் மனம் திரும்பாமல் போனால் நியாய தீர்ப்பிலே ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் அறியாமையின் காலங்களிலே அவர் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஆக வேண்டும். ஏன்னா நியாய தீர்ப்பிலே நீங்கள் ஒருவரும் சொல்ல முடியாது. இவ்வளவு காலமாக நாங்கள் ஏதோ ஒரு மத வைராக்கியத்தில் ஏதோ ஒன்றிலே நம்பிக்கை வைத்து காத்திருந்தோம். இன்றைக்கு நீங்கள் எடுத்து உலகத்துக்குள்ளே பார்க்கிற பொழுது உலக நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு வந்தால் மிகவும் பயங்கரமாக இருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், சூரியன் உதிக்கையில் இருண்டுவோம், சந்திரன் ஒளிகொடாது இருக்கும். இப்படியான நிலைமைகள் வருகிறதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த பிரசார வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இதற்கு நீங்கள் செவி கொள்ளாமல் போனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கு பயங்கரமாக அமையும் என்பதை ஒருபொழுதும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அந்த மனிதனை மருத்துவருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதே போல நாம் உயிர்த்தெழ வேண்டுமா இருந்தால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு சரியான ஒரு வழிநடத்தலிலே வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய சித்தத்திற்குள்ளே செல்லுவோம். மதங்களிலே நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்தவன், ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க குடும்பத்திலே வாழ்ந்தவன், தோலகட்டி என்ற இடத்தில் 5 வருஷம் வாழ்ந்தவன். அநேகருக்கு இலங்கையில் உள்ளவர்களுக்கு தோலகட்டி என்றால் தெரியாதவர்களே கிடையாது. அப்படியான ஒரு பெரிய மௌன சபையிலே நாம் இருந்தனால் அப்படியாக எல்லாம் வாழ்ந்திருந்து படித்திருந்தும் ஆனால் உண்மையான சத்தியம் அங்கே வெளிப்படவில்லை. அதைத்தான் நாம் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது கத்தோலிக்க வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வசனங்களிலே வித்தியாசம் உண்டே அல்லாமல் வேறு எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், என்னதுக்காக நீங்கள் கத்தோலிக்கத்தை விட்டு போனீர்கள் என்ற கேள்வி. இது ஒரு பரிதாபமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. கத்தோலிக்க மதத்துக்கும் இந்த பைபிளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா நான் கேட்கிறேன். கத்தோலிக்கமாக ஒரு மதமாக இருக்கிறது, கத்தோலிக்கத்திலிருந்து வந்த பைபிளின்படி ஏன் நடக்கிறீர்கள் என்று கேட்டால் இல்லை, நாம் பைபிளை படிக்க மாட்டோம், பைபிள் படிக்கிறது இல்லை, நாங்கள் பைபிளை தொடக்கூடாது. இதை குறித்து ஒரு தடவை கிறிஸ்துவாளன் இந்தியாவிலே நல்ல ஒரு செய்தி கொடுத்திருந்தார். பைபிளை தொடக்கூடாது என்றால் பிறகு என்னத்துக்கு நாங்கள் பைபிளை படியாமல் இருக்கிறது பிறவாமல் இருக்கிறது, வேதத்தை கேளாத ஜெபம் எனக்கு அருவருப்பானது. 3/4 மணித்தியாலும் 1 மணித்தியாலும் ஜெபமான சொல்லுவார், வேதம் படிக்க மாட்டார்கள். இதைத்தான் நாங்கள் தவறு என்று சொல்லுகிறோம். வேதத்தை படியுங்கள், அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நீதிமொழி 28:9 சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைக்கிறோடைய ஜெபம் எனக்கு அருவருப்பாக இருக்கு. ஆண்டவருக்கு அருவருப்பு என்ன? வேதத்தை கேட்கிறார்கள், சேமால சொல்லுகிறார்கள். ஏன் கோபிக்கிறீர்கள்? நானும் சொன்னவன் தான். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருடங்களாக இளமையிலிருந்து நாம் எல்லாம் கடைப்பிடித்தவன் தான். இன்னும் மற்ற மக்கள் பார்த்து பரிகாரம் செய்கிற அளவுக்கு கிறிஸ்தவம் மாறிவிட்டது. மனம் திரும்புங்கள், நாங்கள் மதத்திலே இருக்கிறோம், நாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருந்து நீங்கள் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். நியாயத்தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். நான் இந்த மதத்திலே இருந்தேன்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. கடைசியாக எங்களுக்கு கிடைக்க போகிற தண்டனை நாங்கள் தப்பித்துக் கொள்ள பண்ணுவோம். இன்றைக்கே மனம் திரும்பு, இன்றைக்கே வேதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம்.
ஆமென்.